வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. நேற்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. ஜெயிலில் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கொடுத்த ஜாமீன். ஓஎஸ் மணியன் அவர்களுடைய குற்றச்சாட்டு. விஜயபாஸ்கர் என்னிடம் ஃபோனில் பேசினார். குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக இன்னைக்கு ஆளுநர் மாளிகையை சந்தித்து மனு கொடுக்க போகிறாங்க. ஆளுநர் இன்றைக்கும் மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. என்ன இதெல்லாம் பார்க்க இருக்கோம். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆளுநர் சர்ச்சையிலேருந்தே நம்ம தொடங்குவோம் நிகழ்ச்சி. இன்றைக்கி ஆளுநர் சர்ச்சையாக சொல்கிறதா அல்லது ஆளுநர் நார்மலாக பேசுகிறது சர்ச்சையாகுதா அப்படிங்கிறதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லோக்பவனுக்கு இனிமேல் மக்கள் யாராவது குறை இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் முதல்வருக்கு பரிந்துரை பண்ணுறேன், மற்றவங்களுக்கெல்லாம் பரிந்துரை பண்ணுறேன், ஒன்றிணைந்து நம்ம நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போவோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. தாவேக அரசாங்கம் மக்களுக்கான நல்ல விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறங்கிற ஒரு வார்த்தையும் கிரெடிட்டபிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? இதை தான் நம்ம அன்றைக்கி சொன்னோம். ஆளுநர் வைகை நதியை ஆய்வு பண்ணுறதுன்றது ஆய்வு பண்ணுறதுக்கு அவர் உரிமை இருக்குது. ஒரு ஆளுநர்ன்ற முறையில் என்ன ஆய்வுன்னு பார்த்துட்டு துறை அமைச்சர்கிட்ட சொல்கிறேன், முதல்வர்கிட்ட கொண்டு போகிறேன், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொல்கிறேன், வைகையை நாம் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வேறு. நீங்கள் பண்ணலன்னா நாங்கள் பண்ணுவோம், லோக்பவன் செய்யுன்றது தான் அத்துமீறல் அப்படின்னு பேசணும். அதே தான் நேற்று அவர் நிர்மல்குமார் பக்கத்தில் அந்த வெங்கடேசனை வச்சுக்கிட்டு துர்போதனை என்னை கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். அவர் வெங்கடேசன் அவர் ஏதோ மாநில அமைச்சர் மாதிரி, நீங்கள் ஆளுநர் சொன்னால் செய்யக்கூடாது, மீறி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சம்மன் கொடுத்து உங்களை நடவடிக்கை எடுப்போமா. இனி யார் சொல்கிறதுக்கு? கடந்த முறை எப்படி உட்காந்துருந்தாங்கன்னு பார்த்துருக்கோம். இந்த சைடு மூர்த்தி உட்காந்துருப்பாரு. எப்படி இருக்குது பாருங்க. இவர் சம்மன் கொடுப்பாராம், நாங்கள் கொடுப்போன்னா என்ன கதை? இவர் அந்த விஷயம் ஆளுநருக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை, ஆளுநருடைய வரம்பு மீறி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அதே சொல்கிறார். ஆளுநர் சொன்னார்னா நீங்கள் கேட்டுட்டு தான் பண்ணணும், சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகாரிகள் ஒத்துழைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறார். இது வரம்பு மீறிய பேச்சாக தான் பார்ப்போம். ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு, அந்த பேச்சும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. ஆளுநருக்கு உள்ள அதிகாரங்கள் வேறு. அதை மீறி இன்னும் தமிழ்நாட்டில் மேலே உள்ள அக்கறையில் ஏதாவது பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அதை தாண்டி போய் நான் ஆய்வு பண்ணுறேன்லாம் பண்ணால் அது பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. முன்றைய காலங்களில் பன்வாரிலால், ஆர்என் ரவி, அங்கே ஆரிஃப் முகமது கான் எல்லாம் பண்ணி மூக்கிடப்பட்டிருக்காங்க. ரொம்ப ஓவராக நம்ம தமிழிசையெல்லாம் ஓவராக ஆடி உச்சநீதிமன்றம் வரைக்கும் கண்டிக்கப்பட்டிருக்காங்க. ஆமாம். அதனால் அதெல்லாம் பன்வாரிலால் அங்கே போயும் பண்ணார், பஞ்சாப்லேயே பண்ணார். அப்போ ஆளுநர்களுடைய அதிகாரத்தை பற்றி பல தடவை கண்டிச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி அவர் சொல்கிறது நல்ல விஷயம். புகாரை கொடுங்க, நாங்கள் முதல்வருக்கு ரெஃபர் பண்ணுறோம், இந்த ஆட்சியாளர் ரெஃபர் பண்ணுறோம், இணைந்து செயல்படுவோம்ன்றது நல்ல விஷயம். ஆனால் ஆளுநர் நிரந்தர ஆளுநரை விரைவில் நியமிக்கணும். அதுதான் உங்களுக்கான ஒரு ஸ்கூப் சொல்கிறேன். நிரந்தர ஆளுநர் நியமிக்க போகிறாங்க விரைவில். இவரே தானே? இவர் கிடையாது, இவர் இல்லை. ரைட், ஓகே. நேற்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. அவரோட கைதை தொடர்ந்து நம்ம பார்த்தோம். நேற்று எதிர்க்கட்சி தலைவரோட கண்டனம் பற்றி நம்ம பேசிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். நைட்டு திடீர்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை மருத்துவ இதுக்காக ஸ்பெஷல் செக்கப்புக்காக கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போகும்போது ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்னை காவல்துறை மிரட்டுகிறது. எதற்காக மிரட்டுகிறது என்றால், நான் ராஜினாமா செய்துவிட்டு உடனே தாவேகாவில் இணைய வேண்டும், இது கிளம்புறீங்களா இல்லையா, உடனே ஃப்ளைட்டுக்கு ரெடியாக இருக்குது, இந்த சிங்கம் படத்தில் கூட்டு வர்றாரு பாருங்க ஹரி, அதுமாதிரி கூட்டு வரக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு பிட்டை போட்டு விட்டுருக்காரு. அது தொடர்ந்து பல்வேறு கலவரங்கள் நம்ம இப்போ திமுக பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? காமெடியாக பார்க்குறேன். ஜப்பானில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, என் கேரகம் நான் இங்கே இருக்கிறேன்னு. நீங்கள் முதல்ல அந்த கட்சிக்கே நீங்கள் விசுவாசம் கிடையாது. சமீப காலம் வரைக்கும் இப்போ அதிமுக ஜெயிச்சிருந்தா அவர் அதிமுக போயிட்டுருப்பார். ஆமாம், அவ்வளோதான் இவருடைய இது. அதிமுகவில் இருந்துக்கிட்டே திமுகவில் இருந்துக்கிட்டே ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பாளர்கள் விடுதலை செய்யப்பட்டதை வரவேற்று அறிக்கை விட்டு தொகுதியை ராஜினாமா பண்ண தயாராக இருக்க நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி இவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் காலில் கையில் விழுந்து 2016 மீண்டும் சீட்டை வாங்கி வந்தார் அவர். அந்த மாதிரி இவர் பல காமெடிகள் பண்ணுவார். காமெடிக்குன்னா இவர் தான். இதில் இவரை மிரட்டி சேர சொல்கிறாங்க. நீங்கள் விஜய் பார்ட் 2 நீங்கள் இவர் போனார்னா அப்படியே தமிழ்நாட்டில் ஒரு 8 மாவட்டம் இவர் இருந்தார்னா கட்சியில் இதுன்றதுக்கு அந்தளவுக்கு தாவேக திறந்தாழ்ந்து போய் கிடக்குது. காலில் வந்தாலும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. சிடிஆர்
அப்போது இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் பொய். எங்கள் தலைவர் ஸ்டாலின் மாதிரி ஆகச்சிறந்த முதல்வர் யாரும் இல்லைன்னு சொல்லுங்கள், நம்புகிறோம். கொஞ்சம் பேர் நம்புவாங்க. ஆமாம். ஆனால் இந்த மாதிரியா சொல்கிறது? என்ன மிரட்டினாங்க, போலீஸ் வச்சா மிரட்டணும். அதுக்கு நீங்கள் போகும்போது போலீஸ் தான் மிரண்டு போகுது. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற கடனை கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கறனால நீங்கள் வந்துடுவீங்க. பெரிய மேட்டரா இது? திருச்செந்தூர் தப்பி போலீஸ் தானே வந்தீங்க. ஆமாம். இது மாதிரி பெரிய இது மாதிரி பேசுறது காமெடியாக இருக்குது. கூட இருக்கிறன்னு சிரிச்சிருவான். ஓயின்ட்டு மறுபடியும் சாதாரணமாக போய் வண்டியில் ஏறினார். அதனால் ஜாமீன் கிடைச்சது அது வேறு விஷயம். அதுதான் நான் சொன்னேன்ல, அந்த 7 வருஷத்துக்கு கீழான குற்றம். இவர் ஏற்கனவே சம்மனுக்கு ஆஜராகிட்டார். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு ஜாமீன் கிடைச்சது. ரைட்ண்ணே. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ குற்றச்சாட்டுகள் நம்ம பார்த்துருக்கோம். திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் எல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய அவதூறுகள் பேசி நம்ம பார்த்துருக்கோம். முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களாகட்டும், கலைஞர் அவர்களாகட்டும், எல்லாருமேலுமே அவதூறு நடந்திருக்கு. அந்தந்த ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே நடந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு ஆளு சட்டமன்ற உறுப்பினரையும் இதுக்கு முன் கைது செய்ததில்லை இந்த அவதூறு வழக்குக்காக. இந்த கைது அவசியமா? இந்த கைது அவசியமானா அது ஏதோ லகட பாண்டிகள் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் சம்மனுக்கு ஆஜராகிட்டார். ஆஜராகி விளக்கெல்லாம் கொடுத்துட்டார். அதுக்கு பிறகு இவருக்கு பயம் வந்துச்சு, நம்மளை எங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ணாச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே, அப்படியா ஒரு முன்ஜாமீனை போட்டு வை அப்படின்னா முன்ஜாமீன் போட்டோன்னே அவரு பிடிச்சி இஷ்டத்துக்கு நீ வேறில் பேசுவீங்க, 7 தடவை எம்எல்ஏ இது வந்து எப்படி சரியாக இருக்கும், நான்லாம் முன்ஜாமீன்லாம் தர முடியாது அப்படின்னு ரத்து பண்ணிட்டார். முன்ஜாமீன் ரத்துனோன்னா அரெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்தது. அங்கே ஆர்கியூமெண்ட் வந்து நான் ஏற்கனவே சம்மனில் ஆஜராகிறதுனால எனக்கு வந்து இதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு. இன்னொன்று 7 வருடத்துக்கு கீழான குற்றங்கள். அதனால் அது ரிலீஸ் ஆகிட்டார். ஆனாலும் ஒரு பயத்தை காமிச்சிட்டாங்கல்ல. இனி பேசுவீங்களா அண்ணாச்சி, மேடையில் பேசுவீங்களா பார்ப்போம். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி பேசவும் முடியாது இல்லைன்னா, அது ஒரு இது உண்டா அந்த மாதிரி? மறுபடியும் அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஒரு வழக்கு போட்டால் ஏற்கனவே பேசியிருக்காருன்னு வரும்ல. அப்போ இன்னும் ஆராசா தாமான் பசந்தி உள்ள வைக்கணும். ஆமாம், அவர் மீது இப்போ வரைக்கும் வழக்கே இல்லை. யாருமே வந்து தாவக கட்சிக்காரங்க இல்லையா, அல்ல அந்த வீடியோலாம் பார்க்கலையா? இன்னும் என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. திமுக அளவுக்கு ட்ரைனிங் எடுக்கணும். அதுதான். இதில் வேறு கடந்த ஆட்சியில் நாங்கள் எவ்வளோ சிறப்பாக இருந்தோம், கருத்துரிமைக்கு இது பண்ணோன்னு பச்சையாக 1 மாதத்துலையுமே அப்படியே புழுவீங்க. ஒரு 6 மாதம் பொறுத்து புழுவினீங்கன்னா கூட கொஞ்சம் பிறகு ஞாபகம் மறுத்திருக்கோம். 1 மாதம் 1.5 மாதத்தில் இந்த புழுவுறீங்களே. யாருமா ட்வீட் பண்ணாலே வந்து விதி அதிகாலையில், அதுவும் சென்னையிலேருந்து வண்டியை போட்டுன்னு போய் தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்கிறது. இப்படி இருந்துட்டு இப்போ இப்படி மாற்றி விட்டு எப்படி பாருங்கள். ரைட்ண்ணா. இது ஒரு புறம் இருக்க, நேற்று அமைச்சர் அவர்கள் நிர்மல்குமார் அவருடைய பேச்சு, ஒரு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வந்து ரவுடி, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் அப்படிங்கிற மாதிரியான அழைக்கிறது இது சரியான ஒரு பக்கம்? ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொல்கிறீங்க, அவர் காலிலே வந்து விழுந்தாலும் நாங்கள் வந்து சேர்த்துக்கிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறீங்க. இங்கே பரந்தாமன் அவர்கள் வந்து சொல்லியிருக்க ஒரு குற்றச்சாட்டு, அப்போ 5 மணி நேரம் எஸ்பி காலில் விழ வச்சிங்களா எங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் வளர்களுக்கு எதை பதில் சொல்லுங்கிறாங்க. என்ன விஷயம்னா, இன்றைக்கி கூட மு வீரபாண்டியன் கண்டிச்சிருக்காரு இவரை ஆதவர்ஜுனா கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி இவர்கள் பேசுகிறதையும் திமுகவினர் பேசுகிறதையும் கண்டிச்சிருக்காரு. வாய் துடுக்கி போக நிற்குதா பாப்பான்னு சொல்கிறல்ல, சொல்லிவிட்டு அதில் நிற்க முடியுதா? பயம் வந்துச்சு. ஊருக்கெல்லாம் நம்ம குரலை கொடுத்துனுக்குறோம், இப்போ நம்மளை தீவில் வச்சா யார் குரல் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆமாம், பாப்பா ஏட்டையா போயிட்டாருன்னா எங்கே போகிறது? பாப்பா பாப்பா அப்படின்றத. அப்போ பாப்பான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை, அந்த திமிர்த்தனம் துடுக்குத்தனம் தானே. அதுக்கு அவர் ரமேஷ் பதில் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த தன்மை இவர்கள்ட்ட இந்த வரைக்கும் குறையில. இப்போ இன்றைக்கி மு வீரபாண்டியன் கண்டிச்சிருக்காரு. இவர் ஆதவர்ஜுனா நேற்றே நம்ம குறிப்பிட்டோம். ஆமாம், அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு. ஆமாம், ஏன்னா பேசுகிற வார்த்தை, யார் பேசுகிறா, எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன சந்தர்ப்பத்தில் பேசுகிறாங்கன்றதெல்லாம் இதாகும். நீங்கள் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர், புரோட்டோகாலில் 3வது இடத்துல இருக்கீங்க. நீங்கள் அந்த கரூர் குற்ற சம்பவத்தில் நீங்கள் ஒரு குற்றவாளி, எஃப்ஐஆரில் உங்கள் பேர் இருக்குது. இந்த நேரத்தில் நான் வந்து தீர்க்கப்படுற கணக்கு ஒன்று இருக்குது, விடமாட்டோம், கரூரில் வந்து காவல்துறையை வைத்து 41 பேரை கொன்றீர்களே, அந்த பாவம் தான் உங்களை அப்படின்றப்போ வழக்கு இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் உள்ளே நுழைஞ்சி அதோடைய தன்மையை மாத்திர பேசுகிறீங்க. இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி இடதுசாரி தலைவர்களும் கண்டிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் கண்டிக்கிறாங்க. நீங்களும் பேச தப்பு, நீங்கள் பேச தப்பு. அதனால் அதில் இப்போ இவரும் சேர்ந்துக்கிறாரு. 2 பேர் தான் பிரச்சனை. இப்போ நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனாவும் தங்களுடைய நிலை அறிந்து 2 பேரும் தான் மீடியாவை சந்திக்கிறது. அப்போ நிதானம் தேவை. நிதானம் இழந்து பேசுறது, இந்த கூடா நட்பு கேடா விளையும். இந்த சு வெங்கடேசன்லாம் நம்புனீங்கன்னா போன திமுக ஆட்சியில் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு பாருங்கள். கண்டிப்பாக.
ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்க, அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் இந்த கனிம வளம் கன்னியாகுமரி பிரச்சனை மிகவும் வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருந்துச்சு. அங்குள்ள அமைச்சர் வந்து ராஜேஷ்குமார் அவர்களையும் முதல்வரை சந்தித்து இந்த மாதிரி ஒரு விண்ணப்பமும் கொடுத்துருந்தாங்க. முதல்வர் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் இப்போ வரைக்கும் அனுமதி கொடுக்கல, நிர்வாக ரீதியான விஷயங்கள் தான் அனுமதி கொடுத்துருக்கோங்கிற வார்த்தையை சொல்லப்பட்டதா ராஜேஷ்குமார் அவர்கள் சொல்லியிருந்தார். நேற்று டி.கே. பிரபு அவர்கள் இது பண்ணியிருக்காங்க, ஆய்வுக்கு போயிருக்காங்க. அவரும் அதே கருத்தில் நிற்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? டி.கே. பிரபு ஆய்வுக்கு போகிறார், சரி. அவங்க அப்பா எதுக்கு போகிறாரு? அது மாவட்டத்தில் போயிருக்காரு. அதான் எதுக்கு போகிறாரு? தாவைக்கு அது கேள்வியே கேட்க முடியல. யாரோ போகிறாங்க. இது பார்த்துருப்பீங்க, கிருஷ்ணகிரியில் ஒரு டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. பெண் நிர்வாகின்னு சொல்லி ஒருத்தி போய் ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க, அதில் உத்தரவு இருந்தால் தான் க்ளோஸ் பண்ணணும், நான் பேசிக்கிறேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அது ஒரு சட்டை போட்டுருக்கு. கட்சியில் இருக்க மாட்டோமா நாளைக்கு? இந்த மாதிரி காமெடியெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதோடு சேர்த்து இந்த இதில் வந்து அனுமதி கொடுக்கலன்னுலாம் கிடையாது. ஓராண்டுக்கு அந்த ரினியூவலை நீட்டிச்சு கொடுத்துட்டாங்க. மத்திய அரசு நிறுவனமான ஐஆர்இஎல் கனிமங்களை வெட்டி எடுக்கும் கன்னியாகுமரி மற்றும் கேரள கடலோர பகுதிகள் அறிவியல் பூர்வமாக அதிக இயற்கை கதிர்வீச்சு கொண்ட பகுதிகள், ஹை பேக்ரவுண்ட் நேச்சுரல் ரேடியேஷன் ஏரியாஸ், HPNRA அப்படின்றது அந்த பகுதி அழைக்கப்படுது. இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட், அது இந்திய அரசுடைய அணுசக்தி துறையுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, DIE, அது கீழே இயங்கும் ஒரு பொதுத்துறை. இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த நிறுவனம், இதன் திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதில் வந்து இந்த IREL ப்ராஜெக்ட்டு, இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுடைய கடற்கரை மணலில் இருக்கிற தாதுக்களை பிரித்து எடுக்கிற இது பணியில் செய்கிறாங்க. குறிப்பாக இல்மனைட், ருட்டைல், ஜிர்கான், மோனசைட் போன்ற அரிய வகை கனிமங்களை மணல்லேருந்து பிரிக்கிறாங்க. இதெல்லாம் மோனசைட்ன்ற கனிமம் தான் இந்தியாவுடைய அணுசக்தி திட்டங்களுக்கு, நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராமுக்கு முக்கியமான தோரியம் தயாரிக்க பயன்படுற முக்கிய மூலப்பொருள். அப்போ இந்தியாவில் இது எங்கெங்கே கிடைக்குது? கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சி அப்படின்ற இடத்துல IREL கிடைக்குது. இதில் வந்து இந்த மணலில் வந்து கிடைக்கிற அந்த விஷயங்களில் வந்து அந்த மக்கள்லாம் போராட்டம் நடத்துனாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. இதில் மத்திய அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த விஷயத்தில் 2021 கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் தாலுகா உட்பட்ட கீழ்கிடாலம், மிடாலம், இணையம்புத்தன்துறை 8 கடலோர கிராமங்களில் 1144 ஹெக்டேர் பரப்பளவில் அணு கனிமங்களை வெட்டி எடுக்க IREL நிறுவனத்திற்கு நில ஒதுக்கீடு அனுமதி கொடுத்துருந்தது மத்திய அரசு. இது 5 வருஷ காலக்கெடு. இந்த அனுமதி கடந்த ஜூன் 10 அது முடியுது. அதனால் அந்த கடைசி நாளில் தமிழ்நாடு அரசுடைய இயற்கை வளங்கள் துறை இந்த நில ஒதுக்கீடு அனுமதியை மேலும் ஒரு வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. ஒரு அரசாணை வெளியிட்டிருக்குது. இந்த இது வந்து ஏன் இந்த இப்போ பிரச்சனையாகுதுன்னா, இவங்க வந்து அதை நீக்கணும் அப்படின்னு தேர்தல் அறிக்கையிலேயே அவர் பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தை அணுக்கனிம திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறணும் அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து இதில் இந்த மாதிரி கொடுத்ததுனால அந்த பூ உலக நண்பர்கள், CPI மற்றவர்கள் எல்லாமே இது பண்ணுறாங்க. இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மோனசைட், இலமனைட், ஜிர்கான் இதில் வந்து அணுசக்தி திட்டங்களுக்கு, விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைக்கு ரொம்ப முக்கியமான கனிமங்கள். இதில் வந்து நம்ம மற்ற நாட்டிலேருந்து தான் வாங்கிட்டுருக்குறோம். அதை குறைச்சிட்டு உள்நாட்டிலேயே வாங்குறதுன்றது நமக்கு ரொம்ப யூஸு. அந்த தோரியன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர. இன்னொன்று பொருளாதார ரீதியாக நாம் கொஞ்சம் டாலரோட வீக்னஸ் கிடைக்கும். ஆமாம். இது வந்து IREL வந்து அது ஒரு மத்திய அரசு ஒரு திட்டமே போட்டு மக்கள் கருத்து கேட்பு இதுக்கு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் கருத்து கேட்பு உள்ளூர் மக்களுடைய கடும் எதிர்ப்பால் 24 ரத்து செய்யப்பட்டது. ஆனால் மத்திய அரசு தேசிய பாதுகாப்பு காரணங்களை காட்டி இது போன்ற அணுக்கனிம திட்டங்களில் பொதுமக்களிடம் கருத்து கேட்க தேவையில்லை என விலக்கு அளித்துள்ளது. அதனால் இது வந்து சுற்றுச்சூழல் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் வந்து 500 மீட்டருக்கு கடல்லேருந்து அப்பால் அது பெரிய அணுக்கனிமம் தோண்டி இதில் கதிர் இயக்கம் வரும்னு மக்கள் பயப்படுறாங்கன்னு. அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. அதுக்கும் ஆராய்ச்சிலாம் நடந்தது, முடிவுலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்துக்கு இவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. அது இதுதான் முடிஞ்சோன்னா ப்ராசஸ். இப்போ அரசியல் ரீதியாக அழுத்தம் வரும்பொழுது இந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் கண்டுக்க மாட்டான். ஆட்சியில் இருந்தால் அவன் புத்தி வேறு ஆகும். ஆட்சியில் இருந்தால் மும்மொழி, ஆட்சியில் இருந்தால் இருமொழி, ஆட்சியில் இருந்தால் நீட்டு, ஆட்சியில் இருந்தால் நீட்டு விளக்கு, ஆட்சியில் இருந்தால் லிமிட்டேஷனு, ஆட்சியில் இருந்தால் இதுதான் காங்கிரஸ். அதனால தான் விளங்காமல் போகிறது. அப்போது இதில் வந்து காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, CPM இவங்களுக்கு வந்து இதோடைய அடிப்படை இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி லோக்கல் பாலிடிக்ஸ் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது 3 பேருக்குமே. அதனால் இதை வந்து எதிர்க்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதெல்லாம் மந்திரி போய் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ரைட்டா.
இது ஒரு புறம் இருக்க, சனிக்கிழமை நாளே நமக்கு தெரியும் எங்கே எது நடக்கோ இல்லையோ பனையூரில் வந்து கண்டிப்பான முறையில் ஆட்கள் இணைப்பு அப்படிங்கிற மாதிரி விஷயம் நடந்திருக்கு. முதல் முறையாக வந்து திமுகவில் இருந்து விபி கலைராஜன் அவர்கள் வந்து இங்கே இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் அதிமுகவில் முதியோர்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய ஆட்கள் பலருமே வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த இணைப்பு விழா முடிஞ்சிருக்கு. இப்போ 3 மணிக்கு அல்லது 4 மணிக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துகிற மாதிரி கட்சிக்குள்ளே சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுறதுக்கு அவர் கிளம்புறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த வாரம் சனிக்கிழமை வந்திருக்கு. போன வாரம் பாக்யராஜ்னால தடைப்பட்டு போயிருந்திருக்கு. இப்போ எப்படி பார்க்குறீங்க? கலைராஜன் சேர்க்கறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவருங்க. கலைராஜன்லாம் வந்து எப்படிங்கிறது அவர் வந்து அதிமுகவில் இருக்கும்போதும் அதிமுகவில் கெட்ட பேர், திமுகவில் எதுவும் பிரச்சனை கிட்டத்தட்ட ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ புது வாழ்வு பெறத்துக்கு கலைராஜன், அடுத்து டி நகரில் இன்னொரு பிரமுகர் அதிமுக பிரமுகரும் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு இன்னும் ஓகே கிடைக்கல. அதனால் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்து இவங்க என்னதை கட்சியை கொண்டு போய் தனித்துவமாக கொண்டு போக போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதான் சொல்ல முடியும். எவரி சாட்டர்டே சனிக்கிழமை தோறும் இவ்விடம் ஆட்கள் எடுத்துக்கொள்ள இந்த கம்பெனியில் ஆள் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள். ஆனால் இந்த இடம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க போல இருக்குண்ணே. டோர் திறந்த அப்புறம் தான் ஸ்ட்ரீட்டு திறக்கப்படும் சொல்லிட்டாங்க. அதனால் வர்றவங்களாம் ரோட்டில் நில்லு, வீட்டு டோர்கிட்ட வந்து நிற்கன்னு சொல்லி எனக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னு சொல்லி இப்போ ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்க. அங்கே திறந்தோன்னே இங்கே ஓகே சொன்னோன்னா உள்ளே போகணும், உள்ளே வர மாதிரி ஆகிப்போச்சு. ரைட்ண்ணா, இது ஒரு புறம் இருக்க. நேற்று ஓஎஸ் மணியன் அவர்களுடைய குற்றச்சாட்டு, விஜயபாஸ்கர் அவர்கள் என்னுடைய நேரடியாக ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினார். அமைச்சர் பதவி தர தயாராக இருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் விஜயபாஸ்கர் மீது அவர் தொடர்ந்து கண்டினியூஸாக பல குற்றச்சாட்டுகளை வந்து அடிக்கிட்டே இருந்தார். ஓஎஸ் மணியன் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை இப்போ திமுக கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னா அதிமுகவில் வந்தவங்களுக்கு முதல்ல பேசுனாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்து முடிச்சிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்கன்னா இன்னும் கெட்ட பேர் ஆகிடும் கட்சிக்கு. இன்னொன்று இவர்கள் சொல்கிற பிறகு நடப்பாங்களா? வழக்கறிஞர்கள் நியமனத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுச்சு. அதுக்கு அடிப்படை காரணமே காங்கிரஸு முஸ்லீம் லீக்கு, இடதுசாரிகளோட கிடையாது, காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் பண்ண கூத்து தான் அவ்வளோ இது. அது இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் ஆளுகள் எல்லாம் பூந்து விளையாடிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ நீங்கள் இவங்களுக்கு அமைச்சரும் கொடுத்தீங்க வச்சுக்கிங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த ஆள் எதுக்கு அவர் அமைச்சராக போட்டாங்கன்னு தெரில, நல்லா சிரிக்கிறாரு பயங்கரமான. நம்ம இந்த திமுகவில் ஒருத்தருக்காரு, யார் அவர், தமிழன் பிரசனாக்கு நல்லா முட்டு கொடுப்பார் போல். ஆமாம், அந்த மாதிரி சிரிக்கிறாப்புல. பற்பசை விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கலாம், அந்த அளவுக்கு பயங்கர. அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முறைகேடுகள் ஏகப்பட்ட இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வரைக்கும் சரி பண்ணுற வழியை காணோம், சரியாக செயல்படல. இவங்களை வச்சுக்கிட்டு காங்கிரஸை கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஆய்வு பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? உயர்கல்வித்துறையில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உயர்கல்வித்துறை தான் ரொம்ப முக்கியம். இன்னும் அந்த நேற்று ஒரு அறிவிப்புட்டிருக்கார், ஜூலை 16க்குள் தலைமை ஆசிரியர்கள் நியமிக்காவிட்டால் இவங்க பிரின்சிபல் கடும் நடவடிக்கை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இன்னும் 10 நாள் எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அதுதான் கதை. அதனால் இது வந்து வருஷ கணக்கில் இதே தான் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிட்டு புகார்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எந்த வித இப்போ பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்குது, உயர்கல்வித்துறை ஒன்றுமே இல்லாத மாதிரி. ஏன்னா இவர்கள் அப்படியே பழக்கப்பட்ட ஆளுங்க தானே. அதனால் அந்த ஆக்ஷன்ஸ் அப்படியே போயிட்டுருக்காங்க. அதுலேயும் அந்த ஆசிரியர் பயிற்சி இதிலலாம் ஒரு 2-3 பேர் டாமினேஷன் பயங்கரமாக இருக்கும். அதை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை, அப்படியே தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இந்த அதிமுகலேருந்து வந்தவங்களையும் மினிஸ்டர் ஆக்குனீங்க வச்சுக்கிங்க, முட்டு சேர்ந்து ரொம்ப ஸ்பீடாக கொண்டு போகலாம் கண்டிப்பாக. ஆனால் ஓஎஸ் மணியனோட இந்த குற்றச்சாட்டு ஒரு குதிரை பேரத்தை பற்றி மீண்டும் ஒரு சர்ச்சையை கலக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? வெளியில் இருக்கவங்க உள்ளே போனவங்களை பற்றி சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நம்ம பேச முடியாது. அமைச்சரவை இவர் இப்போ போனோன்னா இப்போ இவருக்கு முதல்ல எம்எல்ஏ நின்று ஜெயிக்கணும். சரி அமைச்சர் கொடுத்துருவாங்க, அப்புறம் இடைத்தேர்தல் வரும் ஜெயிச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துலாம் பண்ணுதுன்னா தாவேக தன்மை இழக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். கண்டிப்பான. இது ஒரு புறம் இருக்க. அண்ணன் சிவி சண்முகம் அவர்களை நேரில் சந்திக்கிறதுக்கு தாவேகா நிர்வாகிகள், விழுப்புரம் சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து கொடி கட்டின வண்டியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று அதுவும் ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. அண்ணன்ட்ட பேட்டி கேட்கும்போது நான் அதிமுகவில் இருக்கடா இல்லையான்னு எடப்பாடிகிட்ட கேட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அப்பாவி புள்ள மாதிரி வண்டியில் சொல்லிட்டு ஏறிட்டார். அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் திரிசங்கு சொர்க்கம்னுவாங்க. இந்த சிவன் ஆழகால விஷத்தை முருங்கினோன்னா அது கீழே போயிட்டா காலி, மேலேயும் வர முடியாது, மேலே தொண்டையிலே நிறுத்து வர. அந்த மாதிரி இவர் இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. சரி தாவேக்காரன் பார்க்கணுன்னா வாங்கப்பா, இதே ஒரு 10 பேர் படம் எடுத்து போடுவோம், தாவேக்கா போகிறாரா, ஏதோ ஒன்று நடக்கட்டும் போ அப்படின்ற மாதிரி. ஒரு மாதமாக ஒரு இதில் இல்லையா, அதனால் பார்க்க வந்திருக்காங்க. அது தாவேக்காரங்க கொடி கட்ட பார்க்க வருவாங்க. அதனால் இப்படியும் இல்லாமல் அப்படி இல்லாமல் அவர் வளரிக்கிட்டு இருக்காரு.
ரைட். அவரோட முடிவு என்னதான் இருக்குங்கிறது தெரியல. ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்க, மிகப்பெரிய லெவலில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னா, விஜயபாஸ்கர் இணைந்தது தான். விஜயபாஸ்கர் இணைந்ததுலேருந்தே நம்ம சொல்லிட்டோம், தாவேக்கா வந்து ரொம்ப கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. எல்லாருமே யார் ஒரு தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்லேருந்து எதிர்க்க பத்திரிகையாளர் வரைக்கும் விமர்சனம் பண்ணது அதுதான். இன்றைக்கு வந்து சென்னை ஹைகோர்ட் கொடுத்துருக்கிற விஷயம், 12 வாரங்களில் இதுக்குண்டான விஷயத்தை நீங்கள் முடிக்கணும், விசாரணை செய்து இந்த வழக்கை முடித்து வைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது மீண்டும் தாவேக்காக்கு தலைவலியாக மாற வாய்ப்பு இருக்குமா? விசாரித்து 2 வருஷம் 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்கன்னா தகுதி இழப்பு தான். அரசியலில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எதுக்கு சேர்க்கணும்னு கேட்குறேன். இப்போ தெரியுதா? அந்த வழக்கை அவரே பார்த்துக்குவாருன்றாங்க. அப்போ அரசு சார்பில் வாதாடுறவங்க வந்து கடுமையாக அந்த வழக்கில் இருக்கிறத வலியுறுத்தி வாதாடுவாங்களா? எப்படி பண்ண முடியும்? இங்கே வழக்கறிஞர்கள் கடுமையாக வலியுறுத்தி வாதாடினால அதை வந்து நியாயமாக இருக்கும்னு யாராவது ஒத்துக்க முடியுமா? இது வரைக்கும் அப்படியா நடந்திருக்கு? லஞ்ச ஒழிப்பில் போய் புகார் கொடுத்து ஆதாரத்தோடு கொடுத்தாலும் அதை அடுத்து கிடப்பில் போட்டுருவாங்க. இது தனி நீதிமன்றம், இது சிறப்பு நீதிமன்றம். அதில் அரசு சார்பில் வாதாடுறவங்க எப்படி வாதாடுவாங்க? செந்தில் பாலாஜிக்கு பார்த்தோம்ல, 2000 சாட்சி கொண்டு போய் போட்டாங்க. அந்த மாதிரி தான் போகும். ரைட்டு. இது விஜயபாஸ்கர் அவர்களை சேர்த்த உடனே இந்த ரிசல்ட்டுன்னு வெளியே வந்திருக்கு. ஏதாவது உள்குத்து ஏதாவது இருக்குமா மத்திய அரசாங்கத்தோட? அது வேறு, இது வேறு. இது வழக்கு விசாரணைன்றது, அது நடைமுறை வேறு இல்லை. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கோம். அதில் வந்து அது கூட இவர் வழக்கில் கிடையாது, ஜார்ஜ் கொடுத்துருக்கு. ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்க, மிக முக்கியமான செய்தி என்னென்னா, நேற்று ஈவினிங் போல் வந்த விஷயம் என்னென்னா, 180 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசப்பட்டிருக்கு தாவேக்காவோட எம்எல்ஏக்களுக்கு. பேசப்பட்டது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மூலமாக பேசப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்களுக்குமே வந்து சம்மன் நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது வழக்கு எதை நோக்கி போயிட்டுருக்குங்கிறது தெரியல. திங்கக்கிழமை ட்ரிப்ளிகேன் காவல் நிலையத்தில் ஆஜராகணுங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு நியாயப்படி போகணுன்னா அமலாக்கத்துறை உள்ளே வரணும். ஏன்னா வழக்கு விசாரணையே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை கீழே பிசி ஆக்டு, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டு 8 and 12, இந்த 2 செக்ஷனு. பழைய இது பார்த்திங்கன்னா 13B நினைக்கிறேன் ஐபிசியில். அப்போ அந்த இது பிரிவுகளில் வழக்கு பதிவு அப்படி பண்ணாலே மணி லாண்ட்ரிங்க்கு ரொம்ப நெருக்கமான இது. அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் வந்துடும். அதுக்கான இதுக்கு வாசல் திறந்து வைக்கிறதுக்கு முதல் இது. ரெண்டாவது 120B கூட்டு சதி. இது எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பணம் கொடுத்து, இப்போ இவர் கூட பெருசாக மாட்டினார், ஞாபகம் இருக்குதா? தீகார் ஜெயிலுக்கு கொண்டு போய் வச்சாங்களே. ஆமாம். ரெட்டை இலைக்காக பணம் கொடுத்து, அந்த மாதிரி கட்சி மாறதுக்கு பணம் கொடுத்த விவகாரம் பெரிய விஷயம். அவர்கள் கன்ஃபெஷனில் செந்தில் பாலாஜி தான் செய்ய சொன்னார், அவர் சொல்லி தான் அந்த கம்பெனி ஆளுங்களை பார்த்தோம், அசோக் தான் இது காரணம் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட வாங்கிட்டு இருப்பாங்க, அப்படி தான் வரும். ஏன்னா பெரிய வலை விரிச்சு தான் பிடிச்சது. அதனால் அது கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த கேஸை கொண்டு போவாங்க. அப்போ திங்கக்கிழமை இவங்க 2 பேருமே தலைமறைவு. திமுகவுடைய நிலைமை பார்த்தீங்களா? ஒரு பக்கம் வீரம் பேசிகிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒருத்தர் போய் சிங்கப்பூரில் படுத்துக்கினார். கிட்டத்தட்ட தலைமறைவு தான். ஏன்னா நமக்கும் சிங்கப்பூருக்கும் அந்த இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். சட்ட ரீதியாக பண்ணுறது துபாய் சிங்கப்பூர் சில இதுங்கெலாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்தர் தலைமறைவு, எங்கே போனார்னு தெரியாது. இன்னும் சிலரும் நேற்று இவர் சொல்கிறாரு, துபாய் ஏன் போனார் அவர் அப்படின்னு கேட்குறாரு, சிடி நிர்மல்குமார். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே யாருமே இங்கே இல்லை. இந்த நிலைமையில தான் திமுக இருக்குது. இவர்கள் தான் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட போகிறாங்க. அது நம்மளும் பார்க்க தான் இருக்க போகிறோம். ரைட்ண்ணே, மிக நன்றி உங்கள் நேரத்தை.